வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில பரபரப்பான சூழ்நிலையில இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு சம்பந்தமா நிறைய கேள்விகள் குழப்பங்கள் இருக்கு. இதை பத்தி கெயின் வித் ஜெய் சேனல்ல மிஸ்டர் ஜெய் வெங்கடேஷ் அவர் ஒரு QPFP CFP முடிச்சவருங்க. அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் இந்துமதி சார், உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே என்னோட என்ட்ரி எப்போ இருந்ததுன்னா 2003 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம். நான் 2003 to 2008 ஐ வாஸ் அ ட்ரேடர் இன் ஸ்டாக் மார்க்கெட். 2008க்கு அப்புறமா அட்வைசரி ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம். அது த்ரூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் வித் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கார்பரேட் ஃபிக்ஸ்டு டெபாசிட், இப்படி எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்ம 2008 பண்ணிகிட்டு இருக்கோம். 2020 நான் என்னோட CFP அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் முடித்தேன். அதுக்கப்புறம் QPFP அப்படி முடிச்சுட்டு ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபீல்டில் நான் ஒரு டீமோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 பேர் பார்ட்னர்ஸு, 4 பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஒரு 3 பிளேஸில் பிரான்ச் இருக்குது. சார், இந்த QPFP CFP அதை பற்றி ஒரு எலாபரேஷன் கொடுங்க சார். CFP அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஎஸில் FPSB அப்படிங்கிற ஒரு போர்டு இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் அவங்களுக்கு FPSB இந்தியாங்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடி மூலிமா தான் இது பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakh ப்ளஸ் அட்வைசர்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இவ்வளோ குவாலிஃபைடாக இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் எடுத்துக்கோங்க, அக்கௌண்டிங் பண்ணுறவங்க, அவங்க நிறைய இருப்பாங்க. பட் CA முடித்தவங்க அவங்களோட ப்ரொபோர்ஷனேட்டில் ஒரு 5% தான் CA முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த 10 லட்சம் பேரில் நல்ல குவாலிஃபைடாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு கேப்பபிள் ஆனவங்க அப்படின்னா இந்த CFP முடித்தவங்க தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 to 5000 பீப்புள் தான் இதை முடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் அரௌண்ட் ஒரு 13 மெம்பர்ஸில் நானும் ஒருத்தர் CFP முடிச்சிருக்கோம். QPFP அப்படிங்கிற கோர்ஸ் என்னென்னா, CFP மோஸ்ட்லி தியரி பேஸ்டு படிச்சுட்டு அப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலாக பழகிறது. QPFPங்கிறது அதுக்கு ஒரு படி மேலே போன கோர்ஸு. இது நெட்வொர்க் ஆஃப் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மும்பை பேஸில் ஒரு இன்ஸ்டியூட் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை ட்ரைனிங்கில் யார் கொடுக்குறா அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் 200 ப்ரொஃபஷனல்ஸ் தான் இதுக்கு ட்ரெயினர்ஸாக வருவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த கோர்ஸை நம்ம படித்து முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு கஸ்டமருடைய நீடு என்ன, அவங்களுடைய நீடுக்கு தகுந்த என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குங்கிறத ஒரு ஸ்ட்ரீம்லைனாக கொடுக்க முடியும். காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் க்ரியேட் பண்ணி அசட் அலோகேஷனை என்ன சூழ்நிலையில் பண்ணினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் டாப் பீப்புள்கிட்டருந்து நம்ம ட்ரெயின் அப் ஆகி தான் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் 40 வருஷ அரசியல் அனுபவத்தை அர்ஜுன் ஒரே நாளில் பழகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? நீ 40 வருஷ அரசியல்வாதி, உங்களோட இந்த 1 வருஷம் பழகினதில் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துருச்சு. அது மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவங்களோட மென்டார்ஷிப் மூலமா எடுத்துக்கிட்டதில் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் கெயின் பண்ணியிருக்கோம். சார், உங்கள் கம்பெனி நேம் என்ன மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கிளைண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கம்பெனியோட பேர் கெயின் ஆர்பிட் மேடம். இதில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், கார்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மெயினாக பண்ணாத விஷயங்கள் ஷேர் ட்ரேடிங், அதை பற்றி நம்ம அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் எடுத்ததுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஷேர் ட்ரேடிங் பற்றி டிப்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் நினச்சிப்பாங்க. வி ஆர் நாட் அனாலிஸ்ட், வி ஆர் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ். நம்மளால் ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். கஸ்டமருக்கு அவங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த மாதிரி ஸ்கீம்ஸில் இல்லாட்டி எந்த மாதிரியான ஒரு அசட் அலோகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் வித் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட அந்த டைம் லைனுக்குள்ளே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த டைம் லைனுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கீம்ஸை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே நம்ம டீல் பண்ணுற மெயினான ப்ராடக்ட்ஸ் இதுதான். அண்ட் வி ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ், வி ஆர் AMFI ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் வி டீல் ஒன்லி வித் ரெகுலர் பிளான்ஸ், வி டோன்ட் டீல் வித் டைரக்ட் பிளான்ஸ். சரிங்களா? இதுவும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். சார், உங்களோட கம்பெனி நேம் கெயின் ஆர்பிட்னு வச்சுருக்கீங்க, அதோட அர்த்தம் என்ன சார்? நல்ல கேள்வி மேடம். இப்போ நம்ம கம்பெனியோட பேர் கெயின் ஆர்பிட் அப்படின்னு ஏன் சூஸ் பண்ணோன்னா, இப்போ உங்கள் பர்த்டே நார்மலாக எந்த மந்த் வரும்? சார், ஆகஸ்ட் மந்த் என்னோட பர்த்டே. சரி, அதில் ஒரு டேட்டில் வருது இல்லைங்களா? இப்போ நம்ம பூமி சூரியனை சுற்றி வருது. அது அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது
அது அந்த ட்ராக்லேருந்து ஒரு சின்ன மைன்யூட் டிகிரி நகர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அதே தேதியில் உங்கள் பர்த்டே வருமா? கண்டிப்பாக வராதுங்க. கண்டிப்பாக வராது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ராக்ல தான் ட்ராவல் பண்ணணும். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு சும்மா ஒரு மைன்யூட் டிகிரி நடந்தால் என்ன ஆகும்? பெரிய ஆக்சிடென்ட் இல்லைங்களா? அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு ட்ராக் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நான் இப்படித்தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு டைம்லைன் அண்ட் ரோட் மேப் கிரியேட் பண்ணிட்டா அதில் நீங்கள் ஸ்டே பண்ணணும். அதுக்காக தான் ஆர்பிட் அப்படிங்கிற நேமை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்பிட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கான வளர்ச்சி, கெயின் எல்லாமே வந்துடும் ஃபினான்ஷியலாக. அதுக்காக தான் இந்த கெயின் ஆர்பிட்டுங்கிற நேமை சூஸ் பண்ணியிருக்கோம்.